ஆனால் ஸ்கூலுக்கு போகிறப்ப தாங்க மற்ற நாள் எந்திரிக்கும் போனால் நான் சண்டேனா கரெக்டாக எந்திரிச்சிருவோம். பாப்பா இன்னமும் இப்போவே அப்படி தான் பண்ணுறா. ஞாயிற்றுக்கிழமைனா மட்டும் நேரமே எந்திரிச்சிருவாங்க. சிக்கன் மட்டும் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் மீன் செய்யவே இல்லை. ஆனால் இன்னைக்கு கொஞ்சமாக சிக்கனும் மீன் 2 கிலோவும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இது மாதிரி என்ன பண்ணிட்டாலும் போதுங்க, கூடயே உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி அவளும் செய்யணும்னு ஆசை. அதுக்காகவே பாப்பா தூங்கும்போது கம்முன்னு சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு யோசிச்சுட்டு இருப்பேங்க. இன்றைக்கி மசாலா கூட அரைக்க டைம் இல்லை. கடையிலேயே வந்து இது மாதிரி பேஸ்ட் மாதிரி சேல் பண்ணுவாங்க அந்த மீன் கடையிலேயே. அதையவே வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன இருந்தாலும் நாம் அரைக்கிற மாதிரி இருக்காதுங்க, ரொம்ப காரமாக இருந்துச்சு. நான் வந்து மீன் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன். அம்மா உள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வைக்கிறத பார்த்துக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, கறிமிளகாய் தூள் அரைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் தண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு கறிமிளகாய் தூள் மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க. கறி மசாலா தூள் இருந்துட்டா தாங்க, நான்வெஜ்ஜுன்னு இல்லை கிடையாது, வெஜிடேரியனில் ஏதாவது மிளகாட்டின குழம்பு, பாவக்காய் குழம்பு, வெண்டைக்காய் குழம்புன்னு எது வச்சாலும் எங்களுக்கு வந்து இந்த கறி மசாலா தூள் வேணும். எனக்கு கடையில் வாங்கி சாப்பிட்றத விட அதிகமாக வந்து நான் வீட்லேயே தான் இது மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம். பொடி ரெடியாக இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டியும் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொன்றா போட்டு வறுத்து அரைச்சிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் செய்கிற மாதிரி இருக்கும். இது இருந்துன்னா டக்குன்னு மிளகா ஆட்டினோமா, குழம்பு வச்சோமா, என் கறியை வறுத்தமானு வேலை முடிஞ்சிடும். தனியாக வறுவல் பண்ணுறத விட எனக்கு இது மாதிரி குழம்புக்குள்ளே போட்டு எடுத்து இது மாதிரி வந்து மிளகுல போட்டு வதக்கிறது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஒரு வாட்டி அப்படி செஞ்சோம்னா ஒரு வாட்டி இது மாதிரி செய்வோம். பார்த்தீங்கன்னா சிக்கன் வேலையெல்லாம் படப்படன்னு முடிச்சிட்டாங்க. சரி காலையில் சிக்கனை வச்சே சாப்பிட்டு மத்தியானம் போல தான் மீன் பொரிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேங்க. இந்த நெட்டு பார்த்தீங்கன்னா இந்த தானியம்லாம் காய் போடுறதுக்கு தான் வாங்குச்சு. ஆனால் இப்போ இது மாதிரி மல்டி பர்பஸ் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா இந்த மீனுக்கு ஒரு காவல் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்காகவே இது மாதிரி போட்டுவிட்டோம்னா பயம் இல்லாமல் இருக்கும். வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா பூனைலாம் நிறைய இருக்குங்க. அதுக்காக தான் இந்த பிளானு. எப்போ இது மாதிரி நான்வெஜ்லாம் வாஷ் பண்ணாலுமே இந்த இடத்துல கொஞ்சமாக சோப் ஆயில் இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி விட்டுட்டோம்னா வேறு பாக்டீரியாஸ் வளராமல் இருக்குங்க. அதுக்காக தான் இந்த பக்கம் வந்து நமக்கு நான்வெஜ்லாம் இப்போ சாப்பிட்டா பாயாசம் இல்லாமல் இருக்கிறது இல்லைங்க. இது மாதிரி சாப்பிட்டு ஏதோ ஸ்வீட்டாக சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனாலே வந்து காலையில் செய்யும் போதே பாயாசமும் வச்சுட்டாங்க. நான் வந்து காலையில் சாப்பாடுலாம் சாப்பிட்டு ஒரு 12 மணி போல் தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண ரெடி பண்ணேன். எப்போவுமே மீனை வந்து ஆயிலில் போட்டு பொரிக்கிறதுலாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி தோசை தவாவில் போட்டு ஷாலோ ஃப்ரைங் தான், அதுதான் சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது மாதிரி பொரிச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெயே குடிக்காதுங்க. வெறும் அந்த பக்கத்தில் இருக்கிற கிண்ணத்துலேயே நான் 2 கிலோ மீனையுமே பொரிச்சு எடுத்துட்டேன். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும், நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், அவ்வளோதான், ரொம்ப நேரம் இருக்காது. எப்பயுமே இந்த மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.